முதல்ல பொது நூலக வரலாற்றில் சங்கத்துக்கு தனியா கட்டடம் வாங்கி கொடுத்த நம்ம தலைவர் மட்டும்தான். அந்த கட்டடத்தை 2 முறை அமைச்சர் வச்சு தந்து நம்ம தலைவர் மட்டும்தான். அதே மாதிரி எந்த சங்கமும் இது வரைக்கும் அமைச்சருக்கு பாட்டவர் நடத்தல, அதுவும் நம்ம தலைவர் தான் பண்ணார். வரலாற்றுல 2 வாட்டி அமைச்சரை வர வச்சு பாட்டவர் நடத்தினாரு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். தலைவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் வரலாறு தான். அது பேசுறதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். இங்க வாழ்த்து வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வச்சுன்னா, தலைவர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நினைப்பாங்கன்னா இந்த விட்டுட்டு மாவட்ட நூலகத்தில் போயிடாரு. அவனுக்கு ஒரே கவலை இந்த சங்கத்தை பத்தி தான் கவலை. நான் கூட இருந்தனால எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா இன்னும் கவலைப்படுவாரு. எல்லாம் தந்தை சாணத்துல இருப்பீங்க, தந்தை தாய் தரத்துல இருப்பீங்க, பிள்ளைகளை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. அதே மாதிரிதான் தலைவர். இந்த சங்கம் எப்படி இருக்கும் கவலைப்பட்டே இருந்தாரு. நம்ம திருப்பி செய்யற ஒரே ஒரு அவர் கடன்னா இந்த நிதி உதவியோ இங்க வந்துட்டு போறமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து அவர் பேரை காப்பாற்றணும். இன்னைக்கு இல்ல, இன்னும் 5 வருஷம் கழிச்சு சொன்னா கூட என்னைக்குமே அவருடைய பேர் தான் சொல்லுவாங்க. நம்ம 1 வருஷம் இல்ல, 5 வருஷம் கழிச்சு சொன்னா கூட தான் சொல்லுவாங்கன்னா, என் பேரும் உங்க பேர் யாரும் சொல்லப்பட்டாங்க, ராஜேஷ் அமைச்சிட்டு போன சங்கம் அது அப்படிதான் இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொன்னா கூட தான் சொல்லுவாங்கன்னா, அது ராஜேஷ் இருந்து ஆரம்பிச்சுட்டு போன சங்கம் அது அப்படிதான் இருக்கும். அது கட்டுக்கோப்பா இருப்பாங்க, அவங்க யாரும் போக மாட்டாங்க, அப்படி இருக்கும். அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தலைவர் நம்ம எல்லாமே சொல்றீங்க, எல்லாம் விட்டு போயிட்டு அவர் வழி காட்டுவாரு. வழி காட்டுறத இப்ப மாவட்ட நூலகம் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால பேர் தான் மாறுது. ஒன்னு தலைவர் அவர் பேர்ல பாதி இருக்கேன் நானு. அவர் ராஜேஷ்குமார், நான் பிரேம்குமார், வேற ஒன்றும் இல்லை. அதனால நம்மளுடைய தலைவர் என்னைக்கும் நம்ம கூட இருப்பாரு, பயணிப்பாரு. எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஊர்ப்பு ஒரே விஷயம் கிடைச்சா மறந்துட்டேன். இந்த ஊர்ப்பு நூலகர் சொல்றோம்ல, அது ஒரே விஷயம். கடந்த ஆட்சியில, அதுக்கு முந்த ஆட்சியில 2020 கொரோனா டைம்ல ஊர்ப்பு நூலகாக உங்களுக்கு எடுத்த பெரிய ரொம்ப ரிஸ்க் எல்லாருக்கும் தெரியும். அது இப்ப மேடையில சொல்லவும் முடியாது. சில பேருக்கு எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும், என்ன ரிஸ்க். அப்போ கூட அவருடைய பதவி உயர்வு, அவருடைய பணி ரொம்ப பாதிக்கப்பட்டது இருக்கும். நாங்க அப்ப கூட சொன்னோம், தலைவரே இது வேணாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல பிரேம், ஊர்ப்பு நூலகர் பண்ணி ஆகணும், நம்ம அவங்களுக்கு பண்ணல. அது உங்களுக்கு தான், நீங்க பண்ணதான். அப்புறம் வாட்ஸ்அப்ல வரும், ஊர்ப்பொருள் இவ்வளவு வாங்கிட்டாங்க, அவ்வளவு போயிட்டாங்க, அவ்வளவு பாத்துறாங்க, இவ்வளவு பாத்துறாங்க. மறுநாள் போய் அமைச்சர்கிட்ட போய் நிற்போம், மெசேஜ் எங்களுக்கே காமிப்போம் வாட்ஸ்அப்ல மெசேஜ். இதை பாருங்க, அவங்க ஊர்ப்பொருள் இப்படிதான் மெசேஜ் போட்டிருக்காங்கன்ட்டு.